ஆக்டர்ஸ் வரும்போது வைஜிஎம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசன் எப்படி இருக்கும்? சிந்து பைரவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் ட்ரிச்சிக்கில் ப்ளேயெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐ சார் ஹாசனி பண்ணாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சுரேஷ் அந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிங்க. இல்லை சார், நம்ம டயலாக்லாம் இருந்தது அதில். ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட், பட் இட் கேனாட் பி எக்ஸ்போஸ்ட் இன் ஸ்க்ரீன் இன் ஸ்டேஜ். அது ஸ்க்ரீனுக்கு அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கன்னார். நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷ்னல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழறது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீரெக்கார்டிங் முடித்து ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய்ட்.